ஃபியூச்சர் டெக்ல ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? டெக்ல ஃபியூச்சர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் நமக்கான ஃபியூச்சர்ல டெக் எப்படி இருக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலா பைக் ஓட்டுறவங்களை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் நம்ம சூப்பரா பைக் ஓட்டுவோம்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோன்ற பேர்ல எக்கு தப்பா ஓட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல உளுந்து பல்லு உடைஞ்சா பரவாயில்ல, பட் கை கால் எங்கேயாச்சும் உடஞ்சதுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி சமயத்துல இன்னைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, புத்தூர் கட்டு போடுவாங்க, இல்லாட்டி ஒரு பிளேட்டை வச்சு தச்சு வீட்டில் போய் உட்கார ராசான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? பட் ஃபியூச்சர்ல இதற்கான ஒரு சூப்பரான டெக்னாலஜி ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. அந்த டெக்னாலஜி என்னடான்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் போன்ஸ். நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் 3D பிரிண்டட் இங்கை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் போன் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய, அதாவது போன் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, நம்ம போன்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கால்சியம் போன்ற ஒரு சில மினரல்ஸ் உடைய காம்பினேஷனா இங்கிருந்து சிந்தட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில காம்பினேஷன்ல இந்த இங்கு தயாரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு போன் பேர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் எலாஸ்டிக் போன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எந்த இடத்துல எந்த மாதிரி டேமேஜ் இருக்கோ அதற்கேற்ப பிரத்யேகமா போனை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சூப்பரான அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு ஈஸியாக வடிவமைக்க முடியும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு பிரிண்டர் ஆன் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள போனே ரெடி ஆகிடும். டக்குன்னு வச்சுட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சலாம். செம ஈஸி இல்லை. அண்ட் இப்படி வைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இவங்களா தயாரிச்ச அந்த இங்கில் இருக்கிறதுனால, ஸோ ஆல்ரெடி அதில் நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால 2 போனும் ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் மெட்டீரியலும் அங்கே ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. செம டெக்னாலஜி இல்லை. பட் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வருதுன்னு நினைச்சிட்டு இப்போ இருந்தே கேர்லெஸ் இருந்துடாதீங்க. நீங்க டிரைவ் பண்ணும்போது சேஃபா டிரைவ். அடுத்த CES ஈவெண்ட்டுக்கு நம்ம போறோம், ஆனா கார்ல தான் போவோம். எஸ், இங்க இருந்து துபாயில இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, இல்ல சுவிட்சர்லாண்ட்ல இருந்தாலும் சரி, நம்ம இங்க இருந்து கார்ல தான் போறோம். இங்க இருந்து கார்ல எப்படி போறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஃப்ளையிங் கார்ஸ். ஃப்ளையிங் கார் ஆர் த ஃபியூச்சர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்னு சொல்ல முடியாது, கோவிடுக்கு முன்னாடி இருந்த CES 2019 பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்ஸை வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியே காமிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளையிங் கார்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கட்டும், ஏகப்பட்ட டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா CES 2019 பெல் டெக்ஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் டாக்ஸியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது நிறைய இடங்களில் டெஸ்டிங்கும் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் இது எலக்ட்ரிக் கார், 45 நிமிஷம் சார்ஜ் 10 நிமிஷம் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணி வச்சிருந்ததா சொன்னாங்க. இவங்க மட்டும் கிடையாது, கிளீன் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் காரோட புரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்னன்ஸ் கிட்ட அப்ரூவலும் வாங்கிட்டு தான் சொல்றாங்க. கம்ப்ளீட்லி பார்க்கறதுக்கு கார் மாதிரியே இருக்கும், ஆனா பறக்கும். எல்லாருக்குமே கையில மோதிரம் போடுறதுக்கு பிடிக்கும். ஆனா இன்னைக்கு தேதியில எல்லாருமே சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். வேற வழி கிடையாது. நம்ம ஒர்க் எல்லாமே சிஸ்டம்ல தான் இருக்கு. மவுஸ் ஒரு கையில, கீபோர்டு ஒரு கையில, பிடிச்சி யூஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்குல்ல. எங்கேயாச்சும் அவுட்டோர்ல போகும்போது கீபோர்டு லேப்டாப்ல வந்துடும், மவுஸை தனியாக எடுத்துட்டு போக முடியுமா? ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்ததா ஒரு டெக்னாலஜி இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேட்ரோன் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மோதிரம் மாதிரி விரல்ல போட்டுக்கலாம். ஸோ விரல்ல போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் இப்படி உங்க ஃபிங்கரை நவுத்துறது மூலியமாகவே உங்களுடைய லேப்டாப்லயோ உங்க டெஸ்க்டாப்லயோ எதில் நீங்க யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதில் ஆட்டோமேட்டிக்காக கர்சர் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படி சிங்கிள் கிளிக் பண்றோமோ அந்த மாதிரி இந்த விரல் வச்சு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணதா 2 ஃபிங்கர் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணதா இருந்தால் ரைட் இன்னொரு ஃபிங்கர் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மேலே கீழெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணணும்னா 2 ஃபிங்கரை வச்சு நீங்க ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன்லாம் பண்ணீங்கன்னா நம்ம டேப்லெட்ல நம்மளுடைய லேப்டாப்ல பண்ற மாதிரி அதுவும் ஒர்க் ஆகும். செம டெக்னாலஜி இல்லை. ரொம்ப அதிகமாக மவுஸ் உடைய தேவை இருக்கிறவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, காம்பாக்டாக ஒரு டிவைஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஃபியூச்சரில். இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக மனித குலத்துக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி நிறைய இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே இதில் நிறைய விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவைப்படுதுன்றது போல தான் சொன்னாங்க. அந்த டெக்னாலஜி என்னடான்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல இருந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கான தண்ணீரை எடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி ஆல்ரெடி இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல பேர் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கண்ணும் பிடிச்சிருக்காங்க. பட் இது இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டாக ஏன் வரலன்னா இதோடைய எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் காற்றுலேருந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் இன்னும் எஃபிஷியண்டாக ஆகும். அண்ட் காத்துலேருந்து ஜஸ்ட் தண்ணீர் மட்டும் எடுக்காம அதை பியூரிஃபிகேஷன் பண்ணி கூடவே எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் தேவையான இடங்களில் எக்ஸ்ட்ரா மினரல்ஸும் ஆட் பண்ணி இந்த மிஷின் கொடுக்குன்றது போல சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு. ஆப்பிரிக்காலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய உடம்புல தேவையான மினரல்ஸ் கூட கிடையாது. அங்கிருந்து காற்றுல என்னதான் தண்ணி எடுத்தாலுமே மினரல்ஸ் கம்மியாக இருக்கு இல்லையா? அதுவும் சேர்ந்து கொடுக்க முடிஞ்சா இன்னுமே சூப்பராக இருக்கும்ல. இதற்காக நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கேரா பியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க
இன்டர்நெட் ரொம்ப நேரம் ஸ்லோவாக வருது. தம்பி அந்த லைட்டை போடுப்பான். என்னடா இன்டர்நெட் எடுக்கலன்னா லைட்டை போட சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அடுத்த டெக்னாலஜி இது தாங்க. ரொம்ப வருஷமாக இது வந்து டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. வைஃபைனா ஒயர்லெஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட். வைஃபை ஃபெடிலிட்டி. லைஃபைனா லைட் ஃபெடிலிட்டி. அதாவது லைட் மூலயமாக உங்களுக்கு இன்டர்நெட்டை கொடுக்கக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் லைட்டு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட் வந்துடும், வேகமாக வரும், தடையிறந்து சூப்பரான ஒரு இன்டர்நெட் வந்து வரும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் லைட்டு போட்ட இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஹாலில் லைட்டை போட்டுட்டு பெட்ரூமில் போயிட்டு தனியாக நான் சேட் பண்ணுறேன்னா நெட் வராது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கும் ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் அதுதான் வந்து இப்போ டெஸ்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வேறு மாதிரி கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அண்ட் லைட் எரியிற இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு இன்டர்நெட் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வேற லெவலில். லஞ்சுக்கு என்னப்பா சாப்பிட்றீங்க? லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றீங்க? சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி. இனிமேட்டெல்லாம் எப்படின்னா ஒரு மிஷின் தான். நீங்கள் லஞ்சுக்கு சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் அந்த மிஷினில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுட் வந்துடும். அதாவது லேப் ஃபுட்ஸ், லேப் க்ரோன் ஃபுட்ஸ் அப்படின்றது ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஓகேவாக இருக்குது ஓரளவுக்கு. இன்னுமே வந்து பாதி பேருக்கு மேலே 21% வரைக்கும் வந்து சாப்பாடு கிடைக்காம தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நிறைய இடங்களில். இன்னும் ஃபியூச்சருடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பெருகிட்டே போகும். ஆனால் உற்பத்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபுட்டுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபுட்டுடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு வழியே கிடையாது. ஃபேக்ட்ரியிலேயே ஃபுட்டை உருவாக்கினா மட்டும்தான் உண்டு. எப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இப்போ ஒரு சிக்கனுடைய மீட் இருக்குன்னா, அந்த கறி இருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லை எடுத்து இவங்க பலவிதமான மீட்ஸை உருவாக்க முடியும். டைரக்டாகவே கறி மாதிரியே வந்து உருவாக்கலாம். இது ஆல்ரெடி நிறைய இடங்களில், நிறைய நாடுகளில் வந்து டெஸ்டிங் பண்ணி ஆல்ரெடி வந்து சேல்ஸ்க்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டவங்க எல்லாமே இது கிட்டத்தட்ட நாங்கள் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் இருந்தது, எங்களுக்கு பெரிய வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இது 100% சக்ஸஸ் ஆகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. பட் எல்லா இடங்கள்லையுமே இது 100% இந்த மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்குமே கரெக்டான ஃபுட்டும் கிடைக்கும், சேஃபான ஃபுட்டும் கிடைக்கும், பிரச்சனை இல்லாமல். இவ்வளோ ஏங்க, விராட் கோலி கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்ஸ்ல இருந்து மீட்டு தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதாவது இலைகள், தாவரங்கள், இதன் மூலயமா கரியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்ததா ஒரு ஸ்மார்ட் டிவைஸ். இது பேர் ஆல்டர் ஈகோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஆல்ரெடி டெஸ்டிங்ல இருக்கு. இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து ஒரு டிவைஸை இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கணும். ஸோ மாட்டிட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாத்தையுமே அது வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்டைரக்ட்லி உங்களுடைய மைண்ட் கூட ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இது டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது பேச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் இதை வந்து உருவாக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் இதோடைய டெக்னாலஜியை பற்றி கேட்கும் பொழுதும் பார்க்கும்போதும் நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு வந்து போகிறீங்க, அங்கே உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ண ஒரு 4 பொருள் எடுக்கிறீங்க, டோட்டல் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிவைஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த ப்ரைஸை மட்டும் கால்குலேட் பண்ணணும்னு நினச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். போன் கனெக்ஷன் மூலிமா உங்களுக்கு அது என்னன்றது ஆடியோ வந்து கேட்டுரும். சரிங்களா? இது ஒன்று. ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புக் இருக்குது, நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்க அதுவே வந்து உங்களுக்கு படித்து சொல்லும். சமல்ல ஒரு டிவி பார்க்குறீங்க, ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்ற பட்சத்தில் அந்த டிவியில் நீங்கள் சேனல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே இருந்து எதை போகணும் எங்கே போகணும் அப்படி பார்த்துட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். நல்லா இருக்குல்ல? அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான டெக்னாலஜிஸ் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ப்ராக்டிக்கலி வந்து சீக்கிரமாக லான்ச் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட ஃபுட் என்ன பண்ணீங்க? சாப்பிட்ட ஃபுட்டை எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறோம். ஆனால் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. இந்த டஸ்ட்பினில் நம்ம போடக்கூடிய ஃபுட் எல்லாமே எவ்வளோ ஃபுட்டு போடுறோம், என்ன போடுறோன்றதை பொறுத்து சீக்கிரமாகவே நமக்கு ஒரு ஃபெர்டிலைசராக மாற்றி அந்த டஸ்ட்பின் கொடுத்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பிராண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரென்சல் கம்போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிராண்ட் இவங்க தயாரித்த அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, நம்ம போடக்கூடிய இந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கம்போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இவ்வளோ குப்பைகள் போடுற இடத்துல, நம்ம இவ்வளோ ஃபுட் வேஸ்ட் போடுற இடத்துல இவ்வளோண்டு ஃபெர்டிலைசர் வந்து தரும். அதுவும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபெர்டிலைசராக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 700 கிராம்
கிராமுக்கான ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஆனால் டோட்டலாக நீங்கள் அது ரொப்பியெல்லாம் யூஸ் பண்ணணும்னா 24 மணி நேரம் ஆகும் அதெல்லாம் ஃபுல்லாக டெவலப் பண்ணி தர்றதுக்கு அப்படின்றது போலையும் இந்த கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் டெக்னாலஜி வைஸாக பார்க்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு மீதி போடக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு வேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுன்றது சூப்பரான விஷயம். நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கேயாச்சும் ஒரு செடி கிட்ட போட்டால் கூட அந்த செடியாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் இன்னும் அழகாக வளரும். ஃபியூச்சர் டெக்கில் நம்ம இலான் இல்லாட்டி எப்படி இலானோடைய நியூரோ லிங்க் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணும்னா பிரெயினில் ஒரு சிப் வச்சுருவாங்க. அந்த சிப் மூலிமா நம்ம பிரெயினில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது நம்ம என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இது இன்னுமே டெஸ்டிங்கில் இருக்குது. இன்னும் நிறைய ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த நியூரோ லிங்க் கூடிய இந்த சிப் பிரெயினில் ஹியூமன் பிரெயின்லையும் சிப்பை வச்சு நம்ம வெகு தூரத்தில் கிடையாது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லை எல்லாமே மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. பட் இது ப்ளஸ்ஸா மைனஸான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு அயன்மேன் சூட் உங்களுக்கு கிடைச்சா அப்படி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம அயன்மேன் சூட்டெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அதற்கு பதிலாக அயன்மேனுடைய சூட்டுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் அந்த யார் ஏறி உட்காரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் எப்படி உட்காந்துட்டு கையில் கட்டிக்கிட்டா போதும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அவதார் மூவியில் பார்ப்போம்ல வில்லன்லாம் வச்சுட்டு வருவார்ல அந்த மாதிரி ஒரு ரோபோ மாதிரி தாங்க. நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களால் தூக்க முடியாத அளவுக்கான வெயிட்டை உங்களால் தூக்க முடியும். எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் ஏற முடியும். இந்த மாதிரி ஒரு நார்மல் ஹியூமனால் பண்ண முடியாத பலவிதமான விஷயங்களை இந்த எக்ஸோஸ்கெலிட்டனுடைய ஹெல்ப்பால வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் இதெல்லாம் சிறப்பம்சம். ஸோ இந்த ஃபியூச்சர் டெக் எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமையும் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய விதமான டெக்னாலஜிஸ் உடைய மாற்றங்கள் நிறைய புது புது விஷயங்கள் நடக்க தான் போகுது. அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்க தான் போகிறோம், டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். நீங்கள் இது இல்லாமல் இப்போ நான் சொன்னது இல்லாமல் வேற எந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்கும்ன்ற கெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது, எந்த டெக்னாலஜிக்காக நீங்கள் அவளோட வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.